அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2 மற்றும் 3லிருந்து டெஸ்ட் 25ல் 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார். ஆன்சர் என்ன? கவிமணி தேசிய விநாயகனார். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். ஆன்சர் என்ன? தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவனர். சரியா கொடுத்திருக்காங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவரும் தேவநேய பாவனர் தான். ரெண்டு கூற்றுமே சரி. அப்ப ஆன்சர் என்ன? கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த வினா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மட்டின் அது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? ஆன்சர் தண்டி. ஆன்சர் என்ன? தண்டி. அடுத்தது, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது? ஆன்சர் இன்னிசை அளபடை. ஆன்சர் என்ன? இன்னிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது? செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது? ஆன்சர் சொல்லிசை அளபடை. ஆன்சர் என்ன? சொல்லிசை அளபடை. அடுத்த வினா, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தால் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. ஆன்சர் என்ன? அறிஞர் அண்ணா. ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டுமென்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ராமசாமி. ஆன்சர் என்ன? வா ராமசாமி. கீழ்கண்டவற்றுள் மா ராமலிங்கனார் எழுதிய நூல் எது? ஆன்சர் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். இது மூணுமே மா ராமலிங்கனார் எழுதிய நூல்கள். அப்ப ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பெலாவும் சூடெடுத்து ஓங்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்க? சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். ஒற்றளப்பெடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்? ஆன்சர் 11 எழுத்துக்கள். ஆன்சர் என்ன? 11 எழுத்துக்கள். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. ஆன்சர் என்ன? ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த வினா, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பங்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பா ஜீவானந்தம். ஆன்சர் என்ன? பா ஜீவானந்தம். வாய்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கும் உண்டாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆன்சர் என்ன? ஔவையார். பெருஞ்சித்தனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? ஆன்சர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. எந்தெந்த இதழ்கள் மூலம்? தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு. அடுத்த வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆன்சர் என்ன? சிலப்பதிகாரம். நந்தமிழும் தன் பெருனை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னத்தித்த தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பல பட்டடை சொக்கநாத புலவர். ஆன்சர் என்ன? பல பட்டடை சொக்கநாத புலவர்.
வலிமிகின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் முடவனார். ஆன்சர் என்ன? ஐயூர் முடவனார். அடுத்த வினா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூறில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் மதுரை இளநாகனார். ஆன்சர் என்ன? மதுரை இளநாகனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கனிச்சாறு. ஆன்சர் என்ன? கனிச்சாறு. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? சொல்லுங்க. ஆன்சர் சச்சிதானந்தன். ஆன்சர் என்ன? சச்சிதானந்தன். அடுத்த வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் கால்டுவெல். ஆன்சர் என்ன? கால்டுவெல். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, துய்ப்பது என்ற சொல்லினுடைய பொருள் பொருந்துதல் கொடுத்திருக்காங்க, இது தவறு. மேவலால் என்பதனுடைய பொருள் கடல்னு கொடுத்திருக்காங்க, இதுவும் தவறு. அப்ப ஆன்சர் என்ன? கூற்று 1 மற்றும் 2 தவறு. இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார்? கீழ்கண்டவற்றில் இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. ஆன்சர் என்ன? திருவிக்கா. அடுத்தவனா, ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆன்சர் மலேசியா. ஆன்சர் என்ன? மலேசியா. கார்டிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1554. ஆன்சர் என்ன? 1554. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகலமும் மேவலால் நித்தம் என தொடங்கும் பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் தமிழ் அழகனார். ஆன்சர் என்ன? தமிழ் அழகனார். அடுத்த வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படுவர் பாரதிதாசன். தவறா கொடுத்திருக்காங்க. தமிழழகனின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழழகனுடைய இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம்னு கரெக்டா கொடுத்திருக்காங்க. சந்த கவிமணி என குறிப்பிடப்படுவர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இந்த வினாவிற்கான ஆன்சர் கூற்று 1 தவறு, 2 சரி. இரட்டர மொழிதல் பாடலில் முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 3 வகையான சங்குகள் தருதல். 3 வகையான சங்குகள் தருதல். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, உரைநடையின் அணிகலன்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் எழில் முதல்வன். கூற்று 2, குறிஞ்சி பாட்டை எழுதியவர் பதுமனார். இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன? கூற்று 1 சரி, 2 தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.